இன்று காலையிலேருந்து நிக்சன் வந்து பூர்ணிமாட்ட வம்பு எடுத்து கொண்டு இருந்த காட்சிகளை பார்த்தோம். பூர்ணிமாவும் நிக்சன்கிட்ட வம்பு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களோ. சரி, அதாவது எப்போதுமே வெள்ளிக்கிழமை இவங்க தான் பாத்திரம் துலக்குவாங்களாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க, இனி நீங்கள் தான் துலக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏய் சரவண விக்ரம், என்னடா இவன் எப்படி சொல்கிறான்? நான் தானடா எப்போதும் வெள்ளிக்கிழமை விளக்குவேன். ஆமாம், நீ தான் விளக்கிட்டு இருப்ப. சொல்கிறான் பார்த்தியா, ஆனால் இந்த முறை தான் நிக்சன் விளக்குறேன்னு சொல்லிட்டானே. இந்த மாதிரி சில விஷயங்கள் போகுது. அதுக்கப்புறம் ரெண்டு மாயாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. உடனே நிக்சன் சொல்கிறாரு, என்னங்க இவங்களுக்கு மீசெல்லாம் வளருது, ஐயோ பிக் பாஸ் வீட்டை போகிறதுக்குள்ளே மீசை தாடிலாம் வளர்ந்துரும் போல இருக்கு அப்படின்ன உடனே, எனக்கு அதாவது வளருது, உனக்கு ஒன்றுமே வளரலையே அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. என்ன ஒன்றுமே வளரல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 3 பேரை கட்டி விட்டீங்க, இன்னும் 3 பேர் கைட்டி விட்டேன், சரவண விக்ரம், விஷ்ணு அப்படி இன்னொருத்தர் யாரும் சொன்னார் தெரில. அதுக்கப்புறம் இப்படியே பேச்சுவாக்கு போகும்போது, தம்பி இந்த மாதிரிலாம் வெளியில் போய் மீசை வளருது தாடி வளருதுன்னா பேசியிருந்தா வாயிலே வெட்டிடுவாங்க அப்படின்னு ஒன்று மாயா, அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது, அப்போ வாய் வெத்தலை பாக்கு போட்டுச்சுன்னு சொல்லுவா. இந்த மாதிரி சில பல விஷயங்கள் பேசி இவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபன் பிரச்சனையாகவும் மாறலாம். ஏன்னா ஒரு பெண்